வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. மக்களவை தேர்தலுக்கு பின்னர் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் வசம் இருக்காது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேனி தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து தேனியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான அடித்தளம்தான் தற்போது நடைபெறும் மக்களவை தேர்தல் என்று கூறினார். 2024ஆம் ஆண்டில் பாஜக கூட்டணியை 400 இடங்களில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் தமிழகத்தை ஸ்டாலினிடமிருந்து முதலில் காப்பாற்ற வேண்டும் என தெரிவித்தார். விளம்பரமே தேவையில்லாத ஒரு ஆட்சிங்க. ஸ்டாலின் ஐயா மாதிரி இல்லைங்க. 33 மாசம் ஆட்சியில் இருந்துகிட்டு விளம்பரமா போட்டு நான் வேலை செய்திருக்கின்றேன், வாக்களியுங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. 10 ஆண்டு காலமாக ஏழை மக்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், இளைஞர்கள் இவர்களை மையமாக வைத்து ஒரு அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியில எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்க முடியும் என்று காட்டி இருக்கின்றோம். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி ஐயாவுக்கு கிடைச்சாங்க. 2019 303. இன்னைக்கு 2024 மோடி அவர்கள் நம்ம கிட்ட கேட்கிறாங்க, 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் 21 இடத்துல திமுக நிக்குது. வெறும் 21 இடத்துலங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, வாங்க இந்தியாவை காப்பாற்றலாம், என் கூட வாங்க அப்படிங்கிறாங்க. தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் ஸ்டாலினிடமிருந்து என்பதற்காகத்தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், அந்த கோபாலபுரத்து குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும், மருமகிட்ட இருந்து காப்பாற்றணும். இவர்கள் 33 மாதமாக கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களிடமிருந்துதான் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக என்ற கட்சி தற்போது ஒப்பந்ததாரர்களுக்காக மட்டுமே நடத்தப்பட்டு வருவதாகவும், ஒப்பந்ததாரர்களையும் அவர்களது வாரிசுகளையும் மட்டுமே வேட்பாளராக போட்டியிட வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் அதிமுக என்ற கட்சி எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்காது என்றும் அது டிடிவி தினகரனிடம் இருக்கும் எனவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு. நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது.